ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபாவோட மெசேஜஸ் பார்க்கலாம் நம்ம. பைல் 1, பைல் 2, பைல் 3ன்னு சொல்லிட்டு 3 நம்பர் வைக்கிறேன். 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நீங்கள் சூஸ் பண்ண பைல் இல்லாமல் வேறு பைலில் கூட உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இது காமன் எனர்ஜி ரீடிங் தான். ஸோ கலெக்டிவ் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கான மெசேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, 2 கார்டை எடுத்துக்கலாம். பைல் 2 நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஓகே, இவங்க வெளியே வந்துட்டாங்க, இவங்களே எடுத்துக்கலாம். ஓகே, ஹோப் நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்குது, அதனால் கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? ரொம்ப ஏன் எனக்கு இப்போ அடிக்கடி இதாக இருக்குது, இதுலேருந்து மீள முடியுமா அப்படின்ற மாதிரியான உடல் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாரு பாபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இடது தோள்பட்டை இல்லை கழுத்து பகுதியில் வலி இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி க்ரீன் ரிலேட்டட் கலர்ஸ் ஏதாவது வேர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அவர் சொல்ல வர்றது ஹெல்த் இஷ்யூஸஸ் இருந்துகிட்டே இருக்குது, இது சரியாகுமா ஆகாதான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாபா வந்து உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க. ஒரு ரெமெடியாக நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். விபூதி வந்து பாபா கோவில் விபூதியோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குலதெய்வங்களோட விபூதி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் போட்டு உங்கள் வேண்டிட்டு என்ன இது இருக்கோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் க்யூர் ஆகணும்னு நினச்சிட்டு மனசார பாபா க்யூர் பண்ணுவாருன்றதை நம்பி இன்டேக் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூலேருந்து அந்த பெயின்லேருந்து உங்களை வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்போது கவலைப்பட்டு நீங்கள் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணம். ஒரு விஷயம் நடக்கும்போது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, வேண்டாம் இதில் போனால் நான் மாட்டிப்பேனோ, வேண்டாம் அதில் போனால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு கிடையாது. உன்னோட பிரச்சனைகளுக்கு காரணம் நீ ஓடி ஒளியறது தான். நின்று தைரியமாக ஃபேஸ் பண்ணு. கண்டிப்பாக அதிலிருந்து நீ வந்து இதுக்காக நம்ம பயந்தோம் அப்படின்றத நீ உணருவ. முதல்ல அந்த பயத்தை ஒரு விஷயத்த நீ பண்ணி பார்க்காமையே பயப்படாத, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற தாட் வைக்காத அப்படின்னு சொல்லி பைல் 1 நினச்சவங்களுக்கு பாபா மெசேஜஸ் கன்வே பண்ணுறாங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய குலதெய்வங்கள் மூலியமாக அந்த இது வந்து உங்ககிட்ட வருது. நீங்கள் ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. இன்னொன்று, நீங்கள் எதுனாலும் சரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நான் தான், என்னால் தான், இது வந்து நான் இருக்கிறனால தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, என்னால் தான் பண்ண முடிஞ்சதுன்றதை நான்றதே எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் எல்லாமே இது கடவுள்னால சரணடைஞ்சிருங்க. கடவுள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு சக்ஸஸ் கிடைச்சாலும் சரி, அது நீங்கள் கிடையாது. உங்களுக்கு மீறின அந்த சக்தி, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த சக்தின்னு சரணடைஞ்சிருங்க. அவங்க எல்லாமே உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருது, நீங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரியுது. ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கலாம். வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடு ஓகே ஆகலாம். உங்களுக்கு நான் வீடை ஷிஃப்ட் பண்ணணுன்ற தாட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸில் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குட் நேம் ரிவார்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு மேம்பட்டவர்கள் கிட்ட இருந்து. ஸோ எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிடுங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் தலையில் எடுத்து போட்டுக்க வேண்டாம். நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் அப்படின்னும் கடவுள் இருக்கார், கடவுள் மேலே பாரத்தை போடுங்கன்றதான் செட் 2ல் பார்த்தவங்களுக்கான மெசேஜ். செட் 3 பார்த்தவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கிறவங்க இப்போ ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, கூட நிறையா பேர் இருந்தால் கூட நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்களாம் ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யாரோ இதில் பார்த்துட்ருக்கிறவங்க இருக்கீங்க. ஒரு மேல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நானாக தான் மேலே எந்திரிச்சு வரணும் போல், யாராவது ஒரு கை கொடுத்தாங்கன்னா நான் மேலே வந்துடுவேனே, ஒரு சான்ஸ் கிடைச்சா வந்துடுவேனே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. டெஃபினட்டாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து தனியாகவே இல்லை, உங்கள் கூட கடவுள் இருந்துகிட்டே தான் இருக்கார். உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள்
உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோ உங்களுடைய குல தெய்வங்களோ உங்களுக்கு மேலே ஒரு சக்தி உங்களை வந்து பாதுகாத்துட்டே இருக்குது. அதை நீங்கள் உணரலை. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் எந்த ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பெருசாக வரப்போகுது அப்படின்னா கூட நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் அது ரிலீவ் ஆயிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா இன்சிடெண்ட்டும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல். ஸோ நீங்களாக தான், அது ஒரு மாயை, நீங்களாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு யாரும் இல்லைன்னு. கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட துணையாக இருக்கார். ஸோ இந்த மனசு வந்து எப்போ பார்த்தாலும் மனசில் ஏதோ ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, ஏதாவது அந்த புக்ஸ் படிங்க. கடவுளோட பாராயணங்கள் இருக்குது, பாபாவது இருக்குன்னா சாய் சச்சரிதம் படிங்க. இது விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும்னா சொல்லுங்கள். இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் நம சிவாய சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா ஜீசஸ் எப்படி கும்பிடுவீங்களோ அவங்க அந்த பேர் சொல்லி கும்பிடுங்க. நீங்கள் அல்லாவை கும்பிடுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரேயர் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட துணையாக இருக்கிறேன் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நீ நம்பி பாரு, நான் உன் கூட இருக்கேன்றது உனக்கு நான் தெரிவேன் அப்படிங்கிறது தான் பைல் 3 பார்த்தவங்களுக்கு பாபா கொடுக்குற மெசேஜ். ஹோப் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுறதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.